Let's learn Tafsir of Quran with Fatima. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் பார்க்க போற சூரா என்னன்னா சூரத்துல் இக்லாஸ். இக்லாஸ் அப்படின்னா ஏகத்துவம் என்று பொருள்படும். ஏகத்துவம் அப்படின்னா ஓரிரை கொள்கை. ஸோ இஸ்லாம் ஓரிரை கொள்கையை தான் எடுத்துரைக்கிறது. இறைவன் ஒருவனே அப்படிங்கிற நம்ம அனைவருமே நம்புவோம். அந்த ஓரிரை கொள்கை தான் இந்த சூறா எடுத்துரைக்கும். ஸோ இந்த சூறா பார்த்தீங்கன்னா மக்கால் இறக்கப்பட்ட சூறா. இதில் மொத்தம் 4 வசனங்கள் உள்ளது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். குல் ஹுவல்லாஹு அஹத். குல் குல் அப்படிங்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் கூறுவீராக, ஹுவல்லாஹு அஹத், அவன் அல்லாஹ் ஒருவனே. ஹுவ அப்படிங்கும்போது அவன், அல்லாஹு அஹத் அப்படிங்கும்போது அல்லாஹ் ஒருவனே. அஹதுனா ஒருவன், அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு அர்த்தம் வரும். அல்லாஹு சமத். அல்லாஹ் சமத். சமத் அப்படின்னா தேவையற்றவன். அவன் தேவையற்றவன். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையுமே கிடையாது இல்லையா. அவன் எந்த யாவற்றை விற்றும் தேவையற்றவன். நம்ம தான் இறைவனுடைய அருளை எதிர்பார்த்திருக்கோம். அதனால அவன் தேவையற்றவன். லம் எலீத். லம் எலீத் அப்படின்னா அவன் பெறவில்லை. பெறவில்லைன்னா அவனுக்கு குழந்தைகள் யாருமே கிடையாது. லம் எலீத் அவன் பெறவில்லை. வலம் யூலத் அவன் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு பெற்றோர்களும் யாரும் கிடையாது, பேரண்ட்ஸும் யாரும் கிடையாது. அவன் பெறப்படவும் இல்லை. வலம் யூலத். வலம் எக்குன் லஹு குஃபுவன் அஹத். வலம் எக்குன் அப்படின்னா ஆக முடியாது. வலம் எக்குன் லஹு அவனுக்கு ஆக முடியாது. குஃபுவன் அஹத். குஃபுவன் அப்படின்னா நிகராக. அஹத் அப்படிங்கும்போது எவரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் வரும். அப்போ அவனுக்கு நிகராக எவரும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் ஆக முடியாது என்று பொருள் வரும். ஸோ இந்த சூறா இறைவன் யார் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தும். அதாவது அல்லாஹ் ஒருவனே, அவன் தேவையற்றவன், அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்று இந்த சூறாக்கு பொருள் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.